இந்த வீடியோ தளபதி சிஎம் விஜய் அண்ணாக்கு போற வரைக்குமே ஷேர் பண்ணுங்க. வணக்கம் மக்களே. நம்ம ஒசூர்ல இருக்கிற கிழவரப்பள்ளி டேம், அவலப்பள்ளி டேம்னு சொல்லுவாங்க. இந்த டேம்ல பார்க்கவே எவ்வளவு அழகா தெரியுற மாதிரி இருக்கிற இந்த ஸ்னோ வந்து ஒரு கெமிக்கல்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கெமிக்கல் எங்க இருந்து வருதுன்னா கர்நாடகால இருக்கிற டிரைனேஜஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்ல இருந்து வருது. அதுக்கான தீர்வுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வந்து வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காகனா லோக்கல் பீப்புள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டும் எவ்வளவுதான் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தியுமே வந்து இதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷன் இதுவரையும் கிடைக்கல. சின்ஸ் ஒரு 9 இயர்ஸா வந்து இது நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா இந்த வருஷம் ரொம்ப அதிகமாவே வந்து அந்த நுரை வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறது வந்து கிளியரா பார்க்க முடியுது. சோ இந்த தண்ணி வந்து வெறும் ஒசூர்ல இருக்கிறவங்களோ ஒசூர் சுத்தி இருக்கிறவங்களோ மட்டுமே கிடையாது. தமிழ்நாடு இருக்கிற பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இந்த ஏரி வந்து பாஸ் ஆகுது. இந்த வாட்டர் வந்து தென்பெண்ணை ஆறுல இருந்து வந்து வரக்கூடிய வாட்டர் தான். அதுல விவசாயம் பண்ணா கூட அந்த விவசாயம் பண்ற அந்த விளைச்சல் போல அந்த வெஜிடபிள்ஸே நம்ம கன்சியூம் பண்ணா கூட நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே பெரிய பிரச்சனைன்றது வந்து வரும். பியூர் கெமிக்கல் வாட்டர் மாதிரி இருக்கு. சோ இதனால யாருக்குமே வந்து பாதிப்பு வரக்கூடாது. நம்ம தட்டி கேட்கலன்னா சேஞ்ச்ன்றது எப்படி வரும்? நம்ம 4 பேருக்கு லோக்கல்ல தெரியற மாதிரி பேசுறது கிடையாது. மெயினா டிவிகே கவர்மெண்ட் இப்போ ரூலிங்ல இருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் எங்களுக்கு வேணும்னு தான் நாங்க கேட்கிறோம். ஏன்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டை நம்ம சேவ் பண்ணாதான் நம்மளோட ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். இந்த மாற்றம் வந்து கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில எல்லாருமே பிரச்சனைன்றதை வந்து தெரியப்படுத்தணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். எங்களால வந்து இந்த மாற்றம் நடந்துராது. ஆனா நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நம்புறோம். தேங்க்யூ.